வணக்கம். நாங்க பிஸ்மில்லா பேசுறோம். வேற மாதிரிங்க, வேற மாதிரி வந்திருக்கு ஸ்கார்பியோ. வேற லெவலு வண்டி, பக்கா கண்டிஷனுங்க. தூசி தான் பறக்கும், புகை அடிக்காது, இன்ஜின் டாப்பா இருக்கா, அவ்வளவு டாப்பா இருக்கு. ஃபுல்லா தூசி ஆயிடுச்சு. ஓட்டி காமிச்சு 2 வண்டி எட்டிக்காக ஸ்கார்பியோ நீங்க ஓட்டி காமிக்கலாம். அதிகமா வீடியோ போடுற பாருங்க. வண்டி வேற லெவலு, வேற மாதிரி இருக்குங்க. பக்கா கண்டிஷனு, ஷோரூம் கண்டிஷன் வண்டி. பக்கவா இருக்குங்க வண்டி, வேற லெவல்ல இருக்கு. பிஸ்மில்லா கொடுத்தா எப்படி கொடுப்போம், வேற மாதிரி கொடுப்போம். எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன். ஒரு பக்காவா டாப் மாடல் பெரிய ஆள் வண்டி, வேற லெவல்ல இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, சரியா இருக்குங்க வண்டி. நேரில் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை விட மாட்டீங்க. இந்த ஸ்கார்பியோ அப்படிதான் இருக்கு. இதுவும் காமிக்கிற நாளைக்கு ஒரு வண்டியை ஓட்டி காமிக்க பாருங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். நல்லா வேணாம் கொடுப்போம், நல்லா கொடுக்க மாட்டேங்க. வண்டி கொடுத்தா எடுக்கணும், வேற மாதிரி கொடுப்போம். வண்டி வேற லெவலுங்க, பக்கா கண்டிஷனு, ஒரு தெளிவான வண்டிங்க. நேரில் வந்து பாருங்க, வேற மாதிரி இருக்கும். பக்காவா இருக்குங்க, சரியா இருக்குங்க, சரியா இருக்குங்க வண்டி. இப்ப எட்டிகா ட்ரையல் காமிக்கிறேன், அதுவும் பாருங்க. அடுத்தது பாருங்க எட்டிகா, இதுவும் வேற லெவல்ல இருக்குங்க. ஒரிஜினாலிட்டிங்க, சரியா இருக்கு. கொடுக்குற பொருளை சுத்தமா விடணுங்க. எப்படி இருக்கணும், சுத்தமா புகை வரக்கூடாது. ஓட்டினா தூசி தான் வரணும் டயர்ல சுத்தி. அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொடுப்போம். கிரே கலர் எட்டிகா, வேற லெவல்ல இருக்க வண்டி. வண்டி சரியா இருக்குங்க. இதுவும் 2 வண்டியும் உங்களுக்கு நீங்க வீடியோ போடுறேன். ரெண்டுமே சூப்பரா வேற மாதிரி, எப்படியே வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கா கண்டிஷன் தான் நம்ம கொடுப்போம். எந்த வண்டியில எந்த குறை இருக்காதுங்க. குறை இருக்க வண்டி கொடுக்க மாட்டேங்க. 3 நாள்ல 7 வண்டி வியாபாரம் பண்ணுங்க. தரமா நல்ல 7 வண்டி வியாபாரம் பண்றோம். ஃபுல் ஆப்ஷன், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் சாவி, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் இண்டிகேட்டர் எல்லாமே வந்துடும். வண்டி சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. எட்டிக்காம லோ பட்ஜெட், இன்னைக்கு கம்மி பட்ஜெட் தரங்க. என் மக்களுக்காக, என் சப்ஸ்கிரைபருக்காக ரேட்டை ஒடிச்சு வாங்கி தரேன். வாங்க, நேரம் வாங்க. பக்கா கணிச்சு 2 வண்டி வீடியோ போடுறேன் பாருங்க. வணக்கம், நாங்க பிஸ்மில்லா பேசுறோம். பிஸ்மில்லா பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கொடுக்குற போல வேற மாதிரி கொடுப்போம். கருப்புனா நெருப்புங்க, வேற லெவல். ஒரு மரட்டு கால மாதிரி ஸ்கார்பியோ வந்திருக்கு. வேற லெவல்ல ஸ்விஃப்ட் வர அதே இன்ஜின், கோட்டா ஜெட் இன்ஜின்ல எட்டிகா. லேட்டஸ்ட்லாம் சென்சாருங்க, சென்சார் இல்லாத வண்டி கொடுத்தா நல்ல கொடுக்கணும். லேட்டஸ்ட் டைப் எட்டிகா, லோ பட்ஜெட் பண்ணி தரேங்க. ரேட்டை உடச்சு வாங்கி தரேன். ரன்னிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கொடுக்குற பொருள் சுத்தமா, ஏதாவது வண்டியில புகை தெளிச்சா இல்ல கருப்பு புகை அடிச்சா தூசி தான் பறக்கும் தவிர ஏன் வண்டியில கருப்பு புகை வராது. ஸ்டிக்கர் ஆயில் அடிக்காது. அந்த மாதிரி பொருள் கொடுக்க மாட்டேங்க. என்ன நம்பி கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். அதே மாதிரி பிஸ்மில்லா இருக்கிற இடம் திருவண்ணாமலை இருந்து வேலூர் போற ரோடு, சண்டவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ஆபீஸ் இருக்குங்க. கொடுத்தா நல்லா போடுங்க. வண்டியை பார்க்காம காசு போறீங்கன்னா வாங்க மாட்டேங்க. என்னைக்குமே அந்த தொழில பண்ணாதீங்க. இங்க நில எங்கேயுமே கொடுக்காதீங்க. வண்டியை நேரில் போய் பாருங்க, ஸ்டிக் எடுத்து பாருங்க, 5 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு வண்டி எடுங்க. அந்த மாதிரி வண்டி தான் இருக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தெரியாம போடாதீங்க. கஷ்டப்பட்ட காசு நேரில் போய் வண்டி பாருங்க. என்கிட்ட நேரில் வாங்க. போன்ல போட்டீங்கன்னா வாங்க மாட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேக்குறீங்க, நான் போன்ல போட்டுறேன் அப்பமா வந்துட்டு. அந்த வார்த்தைக்கு மட்டும் எப்பவுமே இடம் இல்ல. நேரில் வரீங்க, ஓட்டி காமிக்கிறேன், அப்புறமா காசு போடுறீங்க, சரிங்களா? அதே மாதிரி நேம் சேஞ்சுங்க. உங்க வீட்டுக்கு தேடி புக் வரும். என்கிட்ட கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா, உங்க ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்க வீட்டை தேடி புக் வரும். அது என்ன பீஸ் நீங்க கட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் மாத்தியும் கொடுத்துருவாங்க. நாங்களே அது பண்ணி கொடுக்குறோம். கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும். மாருதி எட்டிகா நீங்க என்ன சொல்றாங்க, 3 வரை போடுறாங்க, 7.5 லட்சம் ரூபான்னு. வண்டி பாருங்க, டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி, அது வேற. அது வந்து லேட்டஸ்டே கம்மி ரேட்ல கிடைக்கும். அதோட குவாலிட்டி வேற. அது யாரும் தேடின்னு போல. இன்னைக்கு டீசல் வண்டி தான் தேடின்னு போறாங்க. அதே மாதிரி டொயோட்டா குவாலிட்டி ஒன்று வந்துச்சுங்க, காலைல முடிஞ்சிச்சு. அதை லாஸ்டா நிக்குது. ஒரு பச்சை கலர் குவாலிட்டி ஒன்று வந்துச்சு, கொடுத்துட்டேன். லோ மாடல் குவாலிட்டி நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஆனா வண்டி இல்லங்க, ஒன்னே ஒண்ணு வந்துச்சு. 4 மாசமா அதை கேட்டு இருந்தாரு, குவாலிட்டி இருக்கான்னு. அவர் எடுத்துட்டாரு. இப்போ அது முடிஞ்சிச்சு குவாலிட்டி. அது இல்ல குவாலிட்டி, வித்த வண்டி வித்துட்டேன், முடிச்சிட்டாங்க. காலையிலேயே முடிச்சிட்டேன், நாளைக்கு டெலிவரி. இப்போ இது பாருங்க, பக்கா கண்டிஷனு. மாருதி எட்டிகா, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து மிரர்ல இண்டிகேட்டர் வந்துடும். தெளிவா வண்டி. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எழுதுறீங்களா, முதல்ல சொல்லிடுறேன். இந்த வண்டியில 7.50 சொல்லுவாங்க. டீசல் வண்டி நான் சொல்ற ரேட்டு பாருங்க, 7.50. பாட்டி கேட்டது 7 ரூபாய். நான் 7 உடைக்கிறேங்க, 7 உடைக்கிறேன். 6.75 இல்ல, 6.65 இல்ல, 6.50 உடைச்சு வாங்கி தரேங்க. 6,50,000 ரூபாய் உடைச்சு பக்கா கண்டிஷனு, 2 ஓனர் வண்டி, ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. லோ பட்ஜெட் பண்ணி தரேன். 6.50 உடைக்கிறேன். மாருதி எட்டிகா 2014 2 ஓனர் வண்டி, வேற லெவல்ல இருக்கு. பக்கா. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல டீசல் வண்டி நிறைய இல்லைங்க. எட்டிகா 22 கொடுக்கும், அடிச்சு சொல்றேன். மைலேஜ் 22 கொடுக்கும். எடுத்து போனா ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. இன்ஜின் பக்காவா இருக்கு. எலிபென்ட் கிரே கலர், யானை கலர்னு சொல்லுவாங்க, கிரே கலர் வண்டி. ஒரு வேற லெவல்ல இருக்கு. டச் ஸ்கிரீனு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஷீட் கவர்ல இருந்து எல்லாமே டாப்பா இருக்கு. 6,50,000 ரூபாய் பேசி அதுக்குள்ளே எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன். ஏன் சப்ஸ்கிரைபர் வாங்கி தரேன். போன மாசம் நாங்க 3 எட்டிகா கொடுத்தங்க, 2 கிரே கலரு, 1 ஒயிட் கலரு. எல்லாருமே எடுத்துன்னு போயிருந்தாங்க. தரமா ஒரு ரூபாய் எடுத்துன்னு போறாங்க. அதே மாதிரி ஸ்கார்பியோ பாருங்க, சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் போயிருந்தேங்க. 2000 ரூபாய் டீசல் தான் போட்டேன். சரியா இருக்கு, நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஏசி வேற லெவல், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா,
ஸ்கார்பியோ சரியா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், அலாய் வீல் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி. டயரை பாத்தீங்கன்னா வெளியே இருக்கும் உங்களுக்கு. இந்த டயர் இதுதான் வரணும். இதுல இருந்து 2 இன்ச்சு இவ்வளவு பலூன் டயர்னு சொல்லுவாங்க. டயரே ஒரு டயர் இதோட ரேட் என்னன்னா 10,000 ரூபாய் இருக்குங்க. ஒரு டயரே 10,000 ரூபாய், 40,000 ரூபாய் டயர். புது டயர் இருக்கு, அலாயில் போட்டுருக்காங்க. அந்த அலாயில் 35,000 ரூபாய் வாங்கினாங்களா. இந்த அலாயில பெரிய ஆள் வண்டி தான் இதுவும். வண்டி 86 ஃபேன்சி நம்பர். நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க. பாட்டி சொன்னது 430. 430 இல்ல, 4 ரூபாய் இல்ல, 390 இல்ல, 3,85,000 வாங்கி தரங்க. தரமான வண்டி. இந்த வண்டியை நீங்க ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி விட்டு இறங்க மாட்டாங்க யாரும். அவ்வளவு டாப்பா இருக்கு. வண்டியை ஓட்டிட்டு பார்த்து பேசுங்க. அவ்வளவு டாப்பா இருக்கு. ஸ்டிக்கர் காமிக்கிறேன். ஆயில் போக அடிக்காது. வேற லெவல்ல இருக்கு. எஃப்சி 2028 எஃப்சி இருக்கு. 2009 2 ஓனர். டாப் மாடல், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. வேற லெவலுக்கு இருக்கு. மகேந்திரா ஸ்கார்பியோ. கருப்புன நெருப்புங்க. பக்கா கண்டிஷனுக்கு. இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. இது இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. ஃப்ரூட்டிக்கு வந்தாங்க. அது 2 இன்ஜினை காட்டுறேன். இப்ப அது அதுக்குள்ள இந்த வண்டிக்கலாம் பாருங்க. ஃப்ரூட்டிக்கு வந்தா வேற லெவல்ல இருக்கு. வீடியோ யூடியூப் சேனல்ல போய் இருக்கு பாருங்க. 2012 லாஸ்ட் 1.6ங்க. 1.6 டாப் மாடல். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஏர் பேக் வந்துடும். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவுங்க இது? 4,000 ரூபாய், 430. எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க. நான் 3,55,000 ரூபாய்க்கு தரேங்க. 3,55 3,45 வாங்கி தரேங்க. என் மக்களுக்காக ஆஃபர் பை 3,45க்கு. இது என் சப்ஸ்கிரைபர்ட்ட பேசி, என் கஸ்டமர்ட்ட பேசி, என் சப்ஸ்கிரைபருக்கு வண்டி கொடுக்குறேன். நாளே கால் சொன்னாரு 3,45க்கு வாங்கி கொடுக்குறேங்க. நேரில் வாங்க. ஷோரூம் கண்டிஷனுக்கு. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ரிஸ்டா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். கோட்டா செட்டு, ஏபிஎஸ் பிரேக் கூட இருக்கு. 2,40,000 ரூபாய் வாங்கி தரேன். வேற லெவல்ல இருக்கு. பக்காவா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நிஷான் சனிங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. இதுவும் சென்னையில போய் லைவ் வீடியோ போட்டிருப்பேன், பாத்துருப்பீங்க. ஏர் பேக், பட்டன் ஷாட் எல்லாம் வந்துடும். 3,35 வாங்கி தரேன். 2012 டாப் மாடல். 4 லட்சம் ரூபாய்க்கு போற வண்டி. 3,35 வாங்கி தரேன். இந்த வண்டி பாருங்க. வேல்சன் வென்டோ. வேற லெவல்ல இருக்கு. அந்த பக்கம் நிக்கிற வண்டி எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் கோலசில இருந்து அதுல இருந்து எல்லாமே அட்வான்ஸ் ஆன வண்டிங்க. அது வேணா, அது ஆயிடுச்சு. மொத்தம் 7 வண்டி கொடுத்துட்டேன். நல்ல பொருள் எடுத்துன்னு போறாங்க. நம்பி எடுத்துன்னு போறாங்க. நல்லா வச்சிருக்காங்க. கமாண்டும் பண்றாங்க. எடுத்துன்னு போயும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பாருங்க. இதுவும் பாருங்க. 3,35 வாங்கி தரேங்க. 2012 வென்டோ. 4 லட்சம் ரூபாய் கீழே வீடியோ போட மாட்டேங்காங்க. நான் 3,35 வாங்கி தரேன். நான் சொல்றது குவாலிட்டியான தெளிவான வண்டி. இன்ஜின்ல இருந்து, பாடியில இருந்து, ஏசில இருந்து எல்லாமே பக்கவா இருக்கும். இந்த குப்பை வண்டிகளை நான் வீடியோவும் போட மாட்டேன். அந்த வியாபாரத்துக்கு போகவும் மாட்டேன். அடுத்தது பாருங்க. வேகனார் ஷோரூம் கண்டிஷனுக்கு. வேகனார், மாருதி சுசுகி வேகனார். இதுவும் தெரியாது. 2,65 2,60 பண்ணி தரேன். வேகனார் டியோ எல்பிஜியோட இருக்கு. பக்கவா இருக்கு. அடுத்தது பாருங்க. சாண்ட்ரோ 2008 28,000 எஃப்சி கரண்ட். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர். 1,45 வாங்கி தரேங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே இருக்கு. லோ பட்ஜெட், ஏசி ஒர்க் ஆகல, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. 1,45,000 ரூபாய் வண்டி. ஏசி ஃபுல் கூலிங் வருங்க. அடுத்தது பாருங்க. இனோவா வேற மாதிரி இருக்கு. வி மாடலு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 2012 லாஸ்ட். ஏர் பேக் வண்டி, வி டைப். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எப்படி பார்த்தாலும் 8,4 கீழே இல்லைங்க. நான் 7,50 ஒடிச்சு வாங்கிக்கிறேன். 7,50,000 ரூபாய் வச்சு வாங்கிக்கிறேன். ஏர் பேக், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க. அடுத்தது இன்னொரு ஸ்கார்பியோ இருக்குங்க. 2008 28 எஃப்சி கரண்ட். இதுவும் நல்லா இருக்கு. ஃபுல் ஆப்ஷன். ஒயிட் கலர். அது பிளாக், இது ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருக்கு. இந்த செஸ் போர்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் வரும். அது மாதிரி பிளாக்கும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. சரிங்களா? பக்கா கண்டிஷன் இருக்கு. 2,85 லோ பட்ஜெட்டுக்கு 2,85,000 ரூபாய்க்கு ஸ்கார்பியோ தர வந்து எடுத்துன்னு போங்க. இந்த பாருங்க. வண்டி இன்ஜின் ஆடி நிக்க. ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது. ஆயில் அடி வண்டி கொடுப்பனா, என் மக்கள் கொடுப்பனா. உங்களுக்கு கொடுத்தா நான் நல்லா இருக்க மாட்டேங்க. அதனால நல்ல பொருள் தாங்க கொடுப்பேன். நல்ல பொருள் கொடுக்க மாட்டேன். கடவுள்கிட்ட பதில் சொல்ல நானு. அதனால கொடுக்க மாட்டேன். வாங்க, சுத்தமா கொடுப்பேன். இதை பாருங்க. ஸ்டிக் எடுத்துட்டேன். இதை பாருங்க. ஆயில ஸ்டிக் எடுத்துட்டேன். இதை பாருங்க. ஆயில தொடச்சிடுறேன். இதை பாருங்க. ஆயில் வண்டியில இருக்க ஆயில தொடச்சிட்டேன். ஃபுல்லா தொடச்சிட்டேன். இப்ப ஸ்டிக்க உள்ள வர்றேன். இதை பாருங்க. வண்டி ஆடினுக்கு. இப்ப ஸ்டிக்க உள்ள வர்றேன். விட்டனா இப்ப எடுக்கிறேங்க. ஆயில் லெவல் இருக்கா? இருக்கா? தொடச்சது தானே இருக்கா? பாத்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறாங்க. வண்டியில ஆயில் இருக்கா இல்லையான்னு காமிக்கிட்டா இது தொடச்சு காமிக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க ஆயில் இல்லாம குடிப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. நல்ல பொருள் கொடுக்குறேன். என்ன நம்பி எடுத்து போறாங்க. அதே மாதிரி பக்கா தமிழ்நாடு வண்டி தான். அதுவும் சொல்லியிருக்காங்க. அவர் டெல்லி நம்பர், ரீ நம்பர், பழைய புக் தக்கா தமிழ்நாடு வந்தா ரீ நம்பர்லாம் தெரிஞ்சிடும். நம்ம ரீ நம்பர் வண்டி விற்க மாட்டோம். அது பண்றவங்க தான் அது மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பக்கா தமிழ்நாடு வண்டி. தமிழ்நாடு வண்டி மட்டும் தான் வியாபாரம். இந்த பாருங்க கை வைக்கிறேன். இந்த பாருங்க கை வைக்கிறேன். ரேஸ் பண்ணுதா? ரேஸ் பண்ணுதா? ஆயில் எங்க அடிக்கும் பாருங்க. ஆயில் அடிக்கிறானு எங்க ஆயில் அடிக்குது? பாருங்க. விலையே உள்ள வரான். ரேஸ் பண்ணுவா? எவ்வளவு தூரம் உள்ள விட்ட பாருங்க. நகம் பாதி உள்ள இருக்கு. எங்க நகத்துல ஆயில் பட்டுது? எங்க பட்டுச்சு? பாருப்பா. கொடுக்குற பொருள் எப்படி கொடுக்கணும்? வேற 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 மாதிரி கொடுக்கணுங்க. என் மக்களுக்கு கொடுத்தா போதுங்க. நானு நல்ல வண்டி கொடுத்தா போதும். பக்கா கணிச்சு நான் கொடுப்பேன். நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பாங்க. கருப்புன்னா நெருப்புங்க. நெருப்பு மாரி தான் இருக்கு. இந்த முரட்டு காலையை யாரும் அடுக்கி எடுத்துன்னு போறாங்க தெரியல.
வண்டி வேற லெவல். நம்ம நடக்கிறது அப்படியே தெரிஞ்சதுல இந்த இனோவாவை இப்படி பக்கத்துல இந்த வண்டியில பாக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். இந்த பாருங்க தெரியுதுங்களா, இங்க நிக்கிற இனோவா இப்படி தெரியுது, இதுலயும் தெரியும். நான் கொடுக்குற பொருள் அப்படிதான் இருக்கும், சுத்தமா இருக்கும். நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன். நான் நல்லா வியாபாரம் பண்றேன். பக்கா வில்லேஜில் தான் இருக்கிறேன். 5000 பேர் இருக்காங்க. ஆனா மாசம் 50 வண்டி 40 வண்டி வித்துறேன். எப்படி விற்கிறேன்? கொடுக்குற நல்ல பொருள். என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன். எத்தனை போறாங்க என்ன நம்பி? தெளிவாடுதா பாருங்க. வீல பாருங்க எவ்வளவு வெளியே வந்திருக்கு தெரியுங்களா. டாப் மாடலு. வீல பாருங்க கெத்தா அப்படியே வெளியே வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வண்டி போனா எல்லாம் பாக்குறாங்க. அவ்வளவு டாப்பா இருக்கு வண்டி. தர பொருளை தரமா கொடுப்போம். அதே மாதிரி தான் எட்டிக்காவும் வேற மாதிரி இருக்கு. இப்ப எட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபுல்லா உள்ள காமிச்சிடலாம் பாருங்க. சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துருங்க. சென்ட்ரல் லாக்கும் வண்டியில இருக்கு. வண்டி பக்கா கண்டிஷனுங்க. செட்டு விட நல்லா ஒர்க்கிங்க. எல்லாமே ஒர்க்கிங் தாங்க. கொடுக்கிற பொருளை சுத்தமா கொடுப்போம். சரியா இருக்குங்க வண்டி. சரியா வேற மாதிரி இருக்குங்க. வந்தீங்கன்னா விட மாட்டீங்க. அட லட்டு மரத்துக்கு போயிருங்க. எல்லா பக்கமும் பக்கா கண்டிஷனுங்க. சுத்தமா இருக்கும். எல்லாமே செட்டுல இருந்து எல்லாமே இருக்குங்க. வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா விட மாட்டேங்க. இந்த வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு. ஃபுல் ஆப்ஷனு. பேக் வைப்பரோட வந்துடும். தெளிவா இருக்குங்க. பேக் டோர்ல ஸ்பீக்கரு இது நல்லா பிட் பண்ணிருக்காங்க. சீட்டை பாருங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி 2 பேர் உட்கார வச்சிருக்காங்க. பேக்ல 4 பேர் உட்காரலாம். நல்லா இருக்கு. முன்னாடி 4 முன்னாடி 3 7 அது மாதிரி 10 பேருக்கு போலாங்க. 10 பேருக்கு போலாம். வண்டி சரியா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இத பாருங்க ரிவர்ஸ் பம்பர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. பம்பர் இது பாருங்க எப்படி இருக்கு. வண்டி சரியா இருக்குங்க. அடுத்து பாருங்க எட்டிக்கா. இதுலயும் ஆயில் அடிக்காது. ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி. சுத்தமா இருக்கு. ஆயில்லாம் பக்காவா இருக்கு. 22 மைலேஜ் கொடுக்கும். எத்தனை போறீங்க? 10 8 பேர் போலாம். மைலேஜ் எவ்வளோ? 22ங்க. 22 மைலேஜ் கொடுக்குங்க. நல்லா இருக்கு. இன்ஜின் காட்டுப்பா. ஷோரூம் கண்டிஷன் இன்ஜினை ஃபர்ஸ்ட் காட்டுப்பா. கொடுக்குற பொருளை சுத்தமா விடணுங்க. பக்கா கண்டிஷனு. இந்த கை வைக்கிறத பாத்துங்க. ரேஸ் பண்ணவா என்னங்க ஆயில் வருது எங்க அடிக்குது. பக்கா கண்டிஷனு. ரேஸ் பண்ணுப்பா. உனக்கு இருக்காங்கப்பா. ரேஸ் பண்ணுப்பா. கொடுக்குற பொருளை சுத்தமா விடணுங்க. ஆயில் போக தள்ளாதுங்க. தள்ளுற வண்டி கொடுக்க மாட்டேங்க. நல்ல பொருள் தான் கொடுப்போம். நல்ல எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. என்ன நம்பி நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம். ஒரு வேற லெவல்ல இருக்கு. இன்டர்வியூ காட்டுறேன் பாத்துங்க. வேற லெவல் இருக்கு பாருங்க. கொடுக்குற பொருள் குவாலிட்டியா கொடுக்குறேங்க. அதனாலதான் குவாலிட்டின்னு நான் பேர் வாங்கினேன். எவ்வளவு கடைங்க இருக்கு குவாலிட்டின்னு பேர் வாங்கிச்சா. நான் வாங்கினா கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறேன். இதே மாதிரி வில்லேஜ்ல வித்து காமிக்க சொல்லுங்க பாக்கலாம். சிட்டில இருக்கிறது வேற, வில்லேஜுக்குள்ள இருந்து விக்கிறேன் பாருங்க. பக்கா கண்டிஷன் கொடுக்கறதுனால்தான் 5000 பேருக்கு எத்தனை 40 வண்டி 50 வண்டி மாசம் தள்ளுறேன். ஏன் 6800 வண்டி வித்துட்டேங்க. 6800 வண்டி கொடுத்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நான் நடக்கிறதுல தெரியும் தெரியுங்களா. நான் நடக்கிறதுல தெரியுங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும். தர பொருள் தரமா தரணும். இந்த இண்டிகேட்டர் கூட ஒர்க் ஆகுது பாருங்க தெரியுங்களா. இதுல இண்டிகேட்டரும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 7 லட்சம் ரூபாய் கீழே இந்த வண்டி இல்லைங்க. டீசல் வண்டி சொல்றேன். பெட்ரோல் வண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். சொல்ல மாட்டாங்க அது பெட்ரோல். நேரில் போனோமா ஆமாங்க இது பெட்ரோல் வண்டி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைக்கு பிஸ்மிலா காசுல எப்பவுமே இடம் இல்லைங்க. கீழே பம்பர்ல இருந்து எல்லாமே பாருங்க. கீழே இந்த எல்இடி லைட் கூட இருக்குங்க. சரியா இருக்கு. இந்த 2 லைட்டே போதுங்க வெளிச்சத்துக்கு. அவ்வளவு டாப்பா இருக்கு வண்டி. பொறுமையா காமிக்கனால்தான் 2 வண்டி மட்டும் காமிக்கிறேன். எவ்வளவு வண்டி என்கிட்ட இருக்கு எல்லாமே தனித்தனியா போடுறேன். என்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு 5 வண்டிக்கு மேல இருக்கும். நேரில் வாங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கறனால தான் எங்கள்கிட்ட வியாபாரம். எல்லாமே ஒர்க்கிங்க. இத பாருங்க இந்த லைட் கூட ஒர்க் பாருங்க. எல்லாமே ஒர்க்கிங்க. பவர் விண்டோல இருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. டாப் மாடலுங்க. இத பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், சென்டர் லாக், மிரர் லாக் எல்லாமே வந்துடும். கொடுக்குற பொருளை மக்களுக்கு எப்படி கொடுப்பேன்? வேற 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 மாதிரி கொடுப்போம். பக்கா கண்டிஷன் வண்டி. சுத்தமா இருக்குங்க. டச் ஸ்கிரீன் தான் இது இல்லையா. செட்டுல நல்லா ஒர்க்கு. எஃப்எம் ஓடுனுக்கு. எஃப்எம் தான் ஓடுது பக்காவா. கொடுத்தா நல்லா கொடுக்கணுவாங்க. எல்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த சாவி பாருங்க. சென்ட்ரல் லாக் சாவி. இது மாதிரி ஒரு பட்டன் ஷேப் வரும் தெரியுங்களா. பட்டன் ஷேப்ல டாப் மாடலுக்கு இது மாதிரி ஒரு சாவி பாருங்க. பக்கா கண்டிஷனு. 85,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. எல்லாமே ஒர்க்கிங். வண்டி தெளிவா இருக்கு. சீட்டை பாருங்க. செட்டு ஓடின்னு தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. நீட்டா இருக்குங்க. பக்கா கண்டிஷனு. இந்த பேக்ல காமிக்கிறேன். நம்பர் எப்படி கொடுக்கணும்? வேற வேற மாதிரி கொடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. சீட்லாம் பக்கா இருக்கு. 6,50,000 உடச்சு வாங்கி தரேங்க. என்னால முடிஞ்சது பேசுறேன். 7 ரூபாய் கேட்கிறாரு.
7 லட்சம் ரூபாய் கேக்குறாரு. வாங்க 650 உடச்சு நான் வாங்கி தரேன். ஏசி பாருங்க, யூபிஎஸ்சி எல்லாமே இருக்குங்க. உள்ள உட்காந்து எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும், ஜில்லுன்னு இருக்குங்க. வண்டி டாப்பா இருக்கு. டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் குறை, அந்த பக்கம் குறைன்னு பிஸ்மில்லா காசுல இடம் இல்ல. இங்க நிக்கிற எல்லா வண்டியுமே டாப் மாடல் வண்டி தான். பேசிக் மாடல் வண்டி ஒண்ணு கூட எங்க இல்ல. எல்லாமே A to Z டாப் மாடல் வண்டி. நல்ல வண்டி மட்டும் தான் வியாபாரம். நல்லா இல்லாத வண்டியை தூக்கி போடுங்க, வேணாம். நல்ல வண்டி மட்டும் எடுங்க. பக்கா கண்டிஷனு, தெளிவா இருக்கு. டயர்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கு. நாளைக்கு எந்த வண்டி நிக்கும், எந்த வண்டி ஓடுன்னு எனக்கு தெரியாது. இருக்கு, நேரில் வாங்க. நிறைய வண்டி இருக்கு. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. கடவுளுக்கு தான் தெரியும் எந்த வண்டி இருக்கும் போயிடும்னு. நேரில் வந்து பாருங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க. 7 வண்டி கொடுத்துட்டுங்க. 3 நாள் கரெக்டா. சனிக்கிழமை வீடியோ போட்டேன். இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. 7 வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன். நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம். ஸ்கார்பியோ போட்டிருக்கேன், இன்னும் ஸ்கார்பியோ இருக்கு, இனோவா இருக்கு, எட்டிகா இருக்கு, வர்ணா இருக்கு, விஸ்டா இருக்கு, நிஷான் சன்னி இருக்கு, வென்டோ இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா வேகனா இருக்கு, சாண்டோ இருக்கு. எல்லா வண்டிகளும் இருக்கு, கலந்து எல்லாமே இருக்கு. எல்லாம் கலர்லயே இருக்கு. வாங்க நேரில் வாங்க. அதுக்கு பின்னாடி நிக்கிற கோலிசி, விஸ்டா, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போலோ, அந்த பக்கம் நிக்கிற வண்டி எல்லாம் முடிஞ்ச வண்டிங்க. முடிஞ்சிச்சு. நேரில் வந்து பாருங்க. நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம். கொடுத்தா வேற மாதிரி கொடுப்போம். என் மக்களுக்கு நல்லா கொடுக்க மாட்டேன். நம்பி வாங்க, நல்ல வண்டி எடுத்து போங்க. இந்த வண்டியில எது நிக்கணும் எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். சீக்கிரம் வாங்க, அட்வான்ஸ் கட்டு போயிருங்க, அப்புறமா டெலிவரி எடுங்க. நேரில் வந்து பாருங்க. வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.